ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கூல் ஷிஃப்டர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான ஒரு செக்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ ஒரு பைக் ரிவ்யூ, சரிங்களா? ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ரிவ்யூ. இந்த வாட்டி என்ன பைக் பார்த்தீங்கன்னா கேடிஎம்லேருந்து ரொம்ப நாள் நம்ம வந்து கேடிஎம் பைக் போடாமல் இருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு BS6 மாடலில் ஒரு கேடிஎம் பைக் நம்ம வந்து கிடச்சிருக்கு, கையில் இருக்குது. ஸோ பைக் பார்த்தீங்களா? எஸ். ஸோ இந்த ஒயிட் வித் பியூட்டி தான். ஸோ இங்கே கலர் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கேடிஎம் அஃபோர்டபுளான ப்ரைஸ். ஸோ 125cc பைக் எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேடிஎம் க்ரஷ் இருக்கும். ஸோ அவங்க வந்து எடுத்து தான் ஆகணும், எடுத்துக்கணும். ஏன்னா அதோட பவர் வந்து மிச்சகிற 125cc ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த பைக்லையுமே கிடையாது. அதே மாதிரி இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு எந்த பைக்லையுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பைக் தான் இந்த 125cc இருக்கிற கேடிஎம். ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அப்படி வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், ஸோ பைக் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்க போகிறதுனா ஹெட்லைட் தான் எல்லாருமே மேக்ஸிமம் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அந்த இதில் நம்ம ஹெட்லைட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் பல்ப் தான் உள்ள இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒயிட் DRL. ஸோ கீ வந்து ஆன் பண்ணினா ஒயிட் எல்லாம் தெரியும். ஸோ இது வந்து நம்மளோட KTM 250. ஸோ BS4 and 250 பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து உள்ள LED கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் போது. பட் இந்த கொம்பு ஸ்டைல் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க மாற்றலை. பட் அது வந்து ஐடென்டிட்டியாகவே மாறிடுச்சு பைக்குக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. பட் 125cc செக்மெண்ட்டில் இந்த ஹெட்டு நிறைய பேருக்கு பிடிக்கும். இதே நீங்கள் பழைய 200 பார்த்தீங்கன்னா அதுலேயும் வித்தியாசமாக ஹெட் இருக்கும். ஸோ அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த 125cc BS6 பேஸில் என்ன மாற்றிக்கான்னு பார்த்தீங்கன்னா கலர் ஸ்கீம். ஸோ இந்த ப்ளூ வித் ஆரஞ்சு, சரிங்களா? ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு கலர் ஸ்கீம். பட் இந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய டியூக்லேயே பார்த்துருக்கலாம். ஸோ அந்த ஃபாண்ட் எடுத்து கலரை மாற்றி விட்டுறது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். அந்த 125cc ஆரஞ்சில் கொடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 125cc இங்கே இருக்குது, இதே பக்கத்தில் 200 வச்சு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் இதே 125cc கிழிச்சிட்டு 200 ஓட்டினீங்கனாலும் ஸோ கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஈக்குவல் இதே மாதிரி தான் இருக்கும் புதுசாக வந்து 200cc பைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதை அப்படியே பார்த்தோம்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் அவனோட அதே பேஸ் இண்டிகேட்டர் தான், எல்இடியான ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் ஹாலஜன், பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா LED தான் வந்திருக்கு. அண்ட் அப்படியே டயர் கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் 4 கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து அப்படியே டயர் ப்ரொஃபைல், சரிங்களா? ஸோ MRFல இருக்க ஒரு ஸ்டாக் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 110/70 செக்ஷனில் ஒரு டயர் வந்து ஃப்ரண்டில் வந்துருக்கு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் ஸ்பேஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த 125cc பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ KTMல வந்த ABS மாடல் பைக். ABS மாடலில் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் கிடையாது, பட் சிங்கிள் சேனல் ABS தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ABS மாதிரி ரிங்கு பார்க்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ABS. ஸோ பை பிரேக்ஸ் தான் வந்துச்சுன்னா டிஸ்க் வந்து ஸோ வெயிட் பண்ண பார்த்தீங்கன்னா பை பிரேக்ஸோட கான்செப்டில் தான் வந்திருக்கு, சரிங்களா? அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியேட்டர் இருக்குது. ரேடியேட்டரும் ஓகே சஃபிஷியண்டாக தான், பெருசாக தான் இருக்குது. பட் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எமிஷன் ஆக வாய்ப்பு கம்மி. ஏன்னா 125cc பவர் இருக்குது, பட் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து எமிஷன் ஆகாது. ஏன்னா 7500க்கு மேலே 7000 கிட்ட போனால் மட்டும்தான் RPM வந்து லாக் தான் ஆகும். டச் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் நீங்கள் பண்ண முடியும் இந்த வண்டியோட. கேஸ் நீங்கள் வந்து ஒரு சிட்டி டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான ஒரு பைக்காக இருக்கும். லாங் போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு 20,000-30,000 எக்ஸ்ட்ரா போனீங்கன்னா 200cc வரும். அதுவும் கொஞ்சம் யோசிங்க. பட் நீங்கள் சிட்டி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது பெர்ஃபெக்டான பைக் சிட்டிக்குள்ளே இது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 125cc இன்ஜின் அப்படிங்கும்போது ஸோ ஒரு 14 Nm டார்க்கும் ஒரு 12 PS பவரும் ப்ரொடியூஸ் பண்ணுது, சரிங்களா? ஸோ 100 பில் எக்ஸாஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் பிளேட் இருக்குது, பட் நல்லா அடி வாங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஊர் ஸ்பீட் பைக்ஸ்க்கு எல்லாமே ஸ்கிட் பிளேட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இன்ஜின் ப்ரொடக்ட் பண்ணுது, ஆனால் நல்லா அடி வாங்கியிருக்கு, அதுவும் சொல்லிடுறேன். அண்ட் அப்படியே பின்னாடி வந்தோம்னா ஒரு மோனோஸ்டாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுட் பெல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது, சரிங்களா? ஸோ பெண்டபிள் ஃபுட் பெல்ஸ் இதுவும் நல்ல ஒரு இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 கீர் டிரான்ஸ்மிஷன். ஸோ 125cc 6 கீர் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஓட்டும் போது அந்த ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டியை ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு அப்படியே கண்டிப்பாக பார்த்துட்டுருங்க.
பின்னாடியே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படியே பேக்கில் வரோம் அப்படிங்கும்போது ஸோ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் டிஸ்க் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு. ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் மாதிரி தெரியும், பட் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏபிஎஸ் கிடையாது. ஸோ ஒன்லி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். அண்ட் பேக் டயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் ரிவ்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ இது அந்த 150 செக்ஷன் டயர் தான் இதுலேயே இருக்குது. ஸோ அந்த டயர் மாற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரைஸ் கட்டிங்காக அவங்க டயர் வந்து குறைக்காது அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து கேடிஎம் சைடு. ஆனால் இவ்வளோ லோ சிசி பைக்குக்கு இந்த அளவுக்கு பெரிய டயர் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் அதே மாதிரி லுக் வந்து பார்த்திங்கன்னா அது சூப்பராகவே கொடுத்துருவாங்க. ஏன்னா டயர் நம்ம சின்னதாக்கியிருக்கோம் அப்படிங்கும்போது பவர் இருந்ததாகும். ஸோ இந்த பவருக்கேற்ற டயர் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல, அந்த டயர் மாற்றாமல் அவங்க வச்சிருந்த ஐடியா சூப்பரான ஒரு ஐடியா. ஸோ இந்த பொசிஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 125cc பைக் அப்படிங்கிறது எங்கள் ஐடென்டிஃபை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 390க்கு இதே லுக்கு தான், 250 இதே லுக்கு தான், 200 இதே லுக்கு தான், ஸோ 125 இதே லுக்கு தான். போனால் பார்த்துங்க. ஸோ சேம் ரிசம்பிள்னஸ் இதே தான். நீங்கள் ஃப்ரெண்டில் வந்து இந்த வண்டியோட ஹெட்லைட் சைடில் பேனலெல்லாம் பார்த்தா மட்டும்தான் இது வந்து ஒரு 125cc பைக்குங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதே மாதிரி தான். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் லைட் வந்து எல்இடி. ஸோ எல்இடி ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ ப்ரைஸ் கட்டிங்காக அவங்க இது குறைக்காமல் இருந்தது இன்னும் ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த 125cc ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ரேட்டு தாங்க. ஸோ வண்டியும் பார்த்தீங்கன்னா ஹை மாடல், பட் அதே மாதிரி ஹை ரேட்டு தான். ஸோ இருக்கிற 125cc செக்மெண்ட்லேயே செக்ஸியஸ்ட் பைக் இது தான். அதே மாதிரி அந்த செக்ஸியஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஹையான வண்டியும் இது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakhs to 2.15 lakhs கிட்ட இந்த மாடல் வந்து வருது. அந்தளவுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் சொன்ன மாதிரி தான். சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, மைலேஜ் எனக்கு மெயினாக வேணும் அப்படிங்கும்போது ஸோ டெஃபினெட்லி வர்த்து தான். அது இல்லாமல் எனக்கு கேடிஎம் ஃபேமிலி தான் வேணும், எங்கள் வீட்டில் அஃபோர்ட் பண்ண முடியாது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வர்த்தான வண்டி தான். ஏன்னா ஒரு 35 to 40 மைலேஜ் கொடுக்கு அப்படிங்கும்போது வந்து பெரிய விஷயம் தான். 125cc ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட் இருக்கும்போது கொடுக்கும்போது நீங்கள் அதுக்கு தாராளமாக செலவு பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்த அந்த 250 ஆமாம் 200 பழைய BS4 200லேருந்து அதே கன்சோல். ஸோ அதே அந்த சுவிட்ச் கீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ எந்த இதுவுமே மாற்றமெல்லாம் கொண்டு வரல. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு இதாக இருக்கட்டும் ஸோ இதை வந்து நம்ம யூஸ் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்காரு. ஸோ சேம் டியூக்கோட ஹேண்டில் பார் ப்ளஸ் கில் சுவிட்ச் ப்ளஸ் இது செல்ஃபு. ஸோ ஸ்பீடோமீட்டர் நீங்கள் லாஸ்ட் நம்ம ஒரு 10 வருஷமாக பார்க்குற ஒரே ஸ்பீடோமீட்டர். ஸோ ஸ்பீடோமீட்டர்லையும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ ரெடி டு ரேஸ் வந்து ஸோ ரோட் மோட். ஸோ ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வரனாக ரோட் மோட்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதே சேம் மிரர். ஸோ இந்த மிரர் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய இடத்துல வந்து நம்ம பைக் ஓட்டியிருக்கோம். ஸோ ஒரு ரைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டியூக்கெல்லாம் ஓட்டியிருக்கோம். ஸோ அந்த இதில் நம்ம பார்த்த வரைக்கும் சூப்பரான ஒரு மிரர் தான். நல்ல வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஆகுது, அது மாதிரி நல்ல ஒரு த்ரோவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மிரரை பொறுத்த வரைக்கும் எந்த இதுவுமே கிடையாது, செம்மையான ஒரு மிரர் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அதில் மெயினாக விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா கேடிஎம்மில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டிக்கரிங் இருக்காது. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளாக்காகவே முடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துக்கிறாங்க. ஸோ சேஸ் ஒயிட் ப்ளஸ் இங்கே ஒரு ஆரஞ்ச், அப்படி இங்கேயும் ஒரு ஒயிட் ப்ளஸ் ஆரஞ்ச். ஸோ ஒரு ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் அவங்களோட அந்த தீமை கம்பைன் பண்ணி விட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம். ஏன்னா இங்கேயும் வீல் பேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், இங்கேயும் ஒரு ஆரஞ்ச் கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியறதுக்கு எக்கச்சக்கமான சான்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட். ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெளியே எக்ஸாஸ்ட் வருது, அப்போது இங்கே அண்டர் பெல்லி கொடுத்தது இன்னொரு சூப்பரான ஒரு லுக்கு கொடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த சவுண்ட் வந்து கேட்டலாம் வாங்க. அது பழைய நீங்கள் BS4 சவுண்டு 3 சவுண்டில் எதிர்பார்க்க முடியாது. ஸோ BS6க்கு ஏற்ற மாதிரி ஐ திங்க் இந்த செக்மெண்ட்டில் இருக்க வண்டிக்கு இந்த சவுண்டு எவ்வளவோ பரவாயில்ல, தாராளமான ஒரு சவுண்டாக சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் வரல, எல்லாமே சாதா லிட்டில் பைக்காக தான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கும்போது கேடிஎம்மில் இந்த வண்டி மட்டும்தான் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி சவுண்ட் வந்து கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயந்தான். ஏன்னா இந்த 125cc பியூட்டியோட நம்ம எல்லாத்தையும் பார்த்துருப்போம் மேக்ஸிமம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வர்த்தான வண்டி தான். நிறைய பேர் என்ன வாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இது வாங்க வேண்டாம்னு சொல்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரன் இல்லை முன்னாடி வீட்டுக்காரன், உங்கள் அப்பாவுக்கு சொந்தக்காரன், அது மாதிரி இருக்கீங்க தான். ஏன்னா கேடிஎம் எடுத்து தான் கீழே விழுந்து சாவும் அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழியாகவே மாறி கிடக்கு நம்ம ஊரில். அப்போல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அஃபோர்டபுளான வண்டி, நம்ம கரெக்டாக ஓட்டினா கரெக்டாக நிற்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நம்ம ஓட்டத்தை பொறுத்தா இருக்குது. நீங்கள் இஷ்டத்துக்கு போய் திருட்டு விழுந்துங்க வந்து அதுக்காக வண்டி மேலாம் குத்தத்தை போடக்கூடாது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரைவ் பண்ணி கம்ஃபர்ட்டு, பிரேக்கிங்கு, எக்ஸசைஸ் எப்போ பார்க்கலாம். வாங்க டிரைவிங் கூட போகலாம். ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நம்மளோட
125 பார்த்தீங்களா. ஸோ உட்காரதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. ஸோ கால் பார்த்தீங்கன்னா கீழே சூப்பராகவே எட்டுது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்லா கால் எட்டுது. அண்ட் சீட்டோட குஷனிங் பார்த்தீங்கன்னா செம்மையாகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப் ஸோ நைஸ். ஸோ ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க, செம்மையாக இருக்குங்க. பிரேக்கிங் ஓகே, இருங்க நம்ம அங்கிட்டு போய் பார்ப்போம் எல்லாமே. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா லோ ஃபியூயல் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கலாம், போய் பெட்ரோல் பங்க் வரும் போட்டுக்கலாம். ஓட்டுறதுக்கு ஓகே, ரொம்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதாக இல்லைனாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. பெட்ரோல் பங்க் போயிட்டு பெட்ரோல் போட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ட்ரை பண்ணலாம். ஏன்னா பெட்ரோல் இல்லாமல் நம்ம பிக்கப்பெல்லாம் அடித்து வண்டி நின்றுச்சுன்னா பிரச்சனை. ஏன்னா புது வண்டி, அடுத்த என் வண்டி. அது இல்லாமல் மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2022 கிடையாது, 2023. ஸோ ஓகேங்களா. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த வண்டி தான் இந்த மாடல். ஸோ BS6 2023யோட 125 டியூக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ 6 கீர் டிரான்ஸ்மிஷனுங்க. ஆஸ் யூஷுவல் நம்மளோட இது பார்த்தீங்கன்னா ஹீட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, பாதிக்கிட்ட வந்துருச்சுங்க ஹீட்டு. வா என்ன இதில் வேகத்தில் ஹீட் ஏதுன்னு பாருங்களேன். இந்த பொசிஷன் ஓகேவா. ஸோ ஓட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. அந்த அப்ரைட் பொசிஷன். ஸோ நம்ம V3 ஓட்டி குனிஞ்சு ஓட்டி வேறு ஏதாவது பெரிய பைக்கெல்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த அப்ரைடாக நல்லா செம்மையாக இருக்குது. குறுக்கு இந்த கௌசிக் வந்தா மாப்பிள்ளைகள்லாம் மாப்பிள்ளைங்க நடு ரோட்லேயே போயிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, ஜாலியாக திமிரு. ஸோ இன்னொரு விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லோ கீர்ஸில் அந்த வண்டியை ஓட்டலாம். எப்படி கேட்குறீங்களா. ஸோ இப்போ நீங்கள் 200லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ 6th கீரு போகிறேன், குறைக்கிறேன். ஸோ 45 40 அதுக்கு கீழே 39 36 35 பார்த்தீங்களா 30. ஸோ 30 வரைக்கும் இந்த வண்டி போகுது. அதுவும் 6th கியரில் KTM சீரீஸில் 30 வரைக்கும் போகுதுங்கும் போது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ பெட்ரோல்லாம் போட்டு முடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ வந்து டாப் அடித்து பார்க்கலாங்களா. டாப் அடிக்க விடாமல் பண்ணுறாங்களே இன்றைக்கி. ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது இந்த வழி, அதனால் நம்ம அடித்து டாப் ஆகி ரொம்ப கஷ்டம்தான். ஸோ பெட்டர் ட்ரை பண்ணுவோம் அடிக்க முடியுதான்னு. ஸோ பேக் டு 3rd கியர். டேரெக்டாக 4th அடிக்கிறோம். ஸோ 5 86 88 9 90 92 93 96 99 103 105. வாவ், பிரேக்கிங் செம்மங்க, செம்ம ஷார்ப்பு பிரேக்கு. எனக்கு இந்த ரோட்டில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. என்ன சொல்கிறதுனா பிக்கப் இருக்குது, பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டக்குலாம் நீங்கள் ஏறது ரொம்ப கஷ்டம் தான். நினச்ச மாதிரிலாம் நீங்கள் ஏற முடியாது, கொஞ்சம் யோசித்து தான் இதில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். வாய்ப்பே இல்லை. இங்கே பாருங்க, வரிசையாக வண்டியாக தான் வருது. மை காட். பேக்கில் வேறு காரன் ரெடியாக இருக்கும் அவுட்டேக் பண்ணுறதுக்கு.
ஆனால் ஏற்ற பவர்னாலும் பிரேக்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்புங்க. அங்கே நம்ம போட்ட 100 ரூபா பெட்ரோல் இப்போயே காலியாயிரும் போல். இன்னைக்கு சண்டேனால செம்ம ரஷ். அது இல்லாமல் தைப்பூசம். ஸோ எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ஷான ரஷ்ஷுங்க. ஹேண்ட்லிங் வாவ் செம்ம இதாக இருக்குது. அப்படியே விளையாடலாம் நீங்கள் ஹேண்ட்லிங் வச்சு. பாருங்க திருவுறேன். ஸோ அந்த ஷார்ட் தான். ஸோ அந்த கேடிஎம்மில் அந்த சடன் இது இல்லை அப்படின்னாலும் பட் வேறு இருக்கிற 125 இது வந்து பார்த்தீங்கன்னா 100 and 200% பெட்டரான ஒரு வண்டி. ஸோ இங்கே ஒரு ஃப்ரீ ஸ்ட்ரெச் வரும். லெட்ஸ் ட்ரை. ஓகே 3 105 வரைக்கும் தான் போகுது. நம்ம வந்து திருப்பிட்டு வந்து ஆப்போசிட்டில் போய் பார்ப்போம். ஏன்னா இந்த ரோடு தான் நமக்கு செட் ஆகலை. இந்த ரோடில் வந்து நம்ம ஓட்டுறது கஷ்டம்தான். ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ ஆனால் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பொசிஷனுங்க. உட்காரதாக இருக்கட்டும் இதாகட்டும். ஸோ ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ஏறிடுச்சு. ஸோ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் அடித்து பார்க்கலாம். ஸோ இந்த வண்டி வந்து எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. பட் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகலை. ஸோ நம்ம அப்படியே வண்டி எடுப்போம், லைட்டாக மூவ் பண்ணுவோம். அந்த ரோடு உடச்சி போட்டுக்கனால நம்மளால் ஒதுங்குறீங்க. தெய்வமே எடுப்போ தெய்வமே. நீ பட் கீர் ஏதோ நாய்ஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பிரேக்கிங் செம்ம பிரேக்கிங்க. பிரேக்கிங்கெல்லாம் வாவ் அதான் சொல்கிறேன். பிரேக்கிங்கெல்லாம் நீங்கள் எந்த தான் கான்ஃபிடென்ட் வேறு லெவல் கான்ஃபிடென்ட் கொடுக்குது எனக்கு தெரிஞ்சு. டாப் ஸ்பீடு தான் டெஸ்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க யாரும். ஆட்டோ தெரியும் ஏதாவது மாதிரி கோளாறு பண்ணுவாங்கன்னு. ஏய் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ரோடு இல்லைங்க. எனக்கு என்ன மாதிரி தெரியல. செம்ம ரசாக நம்ம நேரமோ என்னமோ தெரில. பார்த்தீங்களா அந்த சடனாக ஏறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து திடீர்னு நினச்ச உடனேலாம் ஏற முடியாது. அது மட்டும்தான் அதில் கொஞ்சம் இருக்கிறதுலே பிரச்சனை.
நீங்கள் பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஏறிடுது வண்டி. ஒன்ஸ் யூ ஃப்ளோ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ கார்னரிங் ஸ்டெபிலிட்டியெல்லாம் செம்ம. செம்ம ஸ்டெபிளாக இருக்குது கார்னரிங்கெல்லாம். ப்ளஸ் இவங்கிற மாதிரி இந்த வாட்டி கொடுங்க. லாஸ்ட் டைம் 110 எடுத்தோம், இந்த வாட்டி 1.3 எடுத்திருக்கோம். ஸோ ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக பண்ணியிருக்கோம். Then 112 14 16 ஸோ 116. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 116 போயிருக்கு. எஸ், பட் இட்ஸ் பெட்டர். பரவாயில்ல, 116 போகிற அளவுக்கு வண்டிக்கு கேப்பபிள் இருக்குது. அப்படிங்கும்போது நல்ல ஒரு பைக் தான். 125 cc ஒரு 116 120 கிட்ட கிராஸ் நல்ல ஒரு இதில் போகுது. அப்படிங்கும்போது ஸோ நல்ல ஒரு பைக் வித் நல்ல ஒரு கெப்பாசிட்டி தான் கைஸ். அவங்க கொஞ்சம் நேரம் ஐடியில் கிடக்கட்டும், ஏன்னா இவ்வளோ நேரம் போட்டு அடிக்கி ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த வண்டியோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டாப் ஸ்பீட்லேருந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை பை. அண்ட் இப்போ தான் சேனல் புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் ஐக்கனை போட்டு டாட்டான்னு விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ டாடா.